ஓம் சாந்தி. B.K. சுரேஷ் அவர்கள், மவுண்ட் அபு. ஆன்மீக மார்க்கத்தில் மிக நல்ல ஒரு தாரணை சமர்ப்பண பாவனையாகும். நாம் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றோமோ அவர்களுக்காக சம்பூர்ண சமர்ப்பணம் செய்துவிடுகின்றோம். உலகில் கூட சம்பூர்ண பாவனையுடன் வாழ்வதற்கு ஞானம் மிக அவசியமாகும். சமர்ப்பண பாவனையுடன் வாழ்பவர்கள் அநேக பேரின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நிரந்தரமாக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஈஸ்வரிய மார்க்கத்தில் பகவானை அறிந்து கொண்டு அவருடைய முழு ஞானமும் அடைந்து விட்டோம். அன்பு கடலானவரே நம்மை அன்பில் நிறைத்து விட்டார். அப்படிப்பட்ட அன்பில் உங்களது கட்டளைப்படி நாங்கள் என்று இருப்போம். நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். நாம் பகவானிடம் கூறியிருந்தோம், நீங்கள் இந்த பூமிக்கு வந்துவிடும்போது நீங்கள் கூறுவதை மட்டுமே நாங்கள் கேட்போம், நீங்கள் கூறுவதையே ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருந்தோம். மற்ற மனிதர்கள் கூறுவதை யுகங்களாக கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது பகவான் நமது எதிரில் இருக்கின்றார். அவர் நமது பரம ஆசிரியராகி நமக்கு சம்பூர்ண ஞானம் கொடுத்து விட்டார். இப்போது நீங்கள் என்ன கூறுகின்றீர்களோ அந்த கட்டளைப்படியே நாங்கள் நடப்போம் என்பது நம் மனதில் வெளிப்படும்போது நமக்கான பொறுப்பாளர் பாபாவாக இருக்கின்றார். நாம் முழுமையாக அவரது சக்திகளை அறிந்து கொண்டது அவரது சக்திகள் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். பகவானிடம் வந்துவிட்டோம். நம்முடைய பொறுப்பாளர் பாபா ஆகிவிட்டார். சிந்தனை செய்து பார்ப்போம். நம்மீது அவருடைய பொறுப்பினை எந்த அளவிற்கு வெளிக்கொணர வேண்டும், எந்த அளவு வெற்றிகரமாக கடைபிடிப்பார். அவர் கவலையற்றவராக நம்மை ஆக்கிவிடுவார். பகவானுக்கு சமர்ப்பணமான பிறகும் என்ன ஆகுமோ என்ற கவலை மனதில் இருந்தால் நாம் பாபாவை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். எனவே வாருங்கள், நாம் அனைத்தும் உன்னுடையது பாபா என்று சம்பூர்ண சமர்ப்பணம் செய்துவிடுவோம். என்னுடைய மனம் புத்தி கூட உன்னுடையது பாபா, எனது ஒவ்வொரு காரியங்கள் கூட உங்களுக்காக பாபா என்று சமர்ப்பணம் செய்துவிடுவோம். நாம் மனம் புத்தி காரியங்கள் மீது விசேஷ கவனம் கொடுப்போம். நமக்கு பகவான் தான் அனைத்தும் கூறுகின்றார் என்று தெரியும். எனது புத்தி இப்படி கூறுகின்றது, பாபா அப்படி கூறுகின்றார் என்ற கேள்வி எப்படி எழ முடியும்? எனது மனம் அப்படி சொல்கிறது என்று நாம் கூறக்கூடாது. மனம் கூட பிரபுவினுடைய கட்டளைப்படியே நடந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பாபாவிற்காக செய்ய வேண்டும். பாபா எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காக என்று எப்படி உலகில் மனிதர்கள் தனது குடும்பத்திற்காக ஒவ்வொரு காரியமும் செய்கின்றார்கள், தனது அதிகாரிக்காக தனது எஜமானனுக்காக ஒவ்வொரு காரியமும் மிக நல்ல காரியமாக செய்கின்றார்கள். அப்படி நாமும் எனது ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காக என்று பாபாவிற்கு அர்ப்பணம் செய்து முழு ஆனந்தம் அடைவோம். நாம் பகவானிற்காக காரியம் செய்கின்றேன். நான் செய்வது அவருடைய அனைத்தும் சேவைக்காக, நடப்பது பார்ப்பது அனைத்தும் அவருக்காகவே. அவரை மட்டுமே கேட்பதும் அவருடையதை நான் அன்பு வைத்திருப்பதும் அவர் மீதே. அனைத்தும் உனக்காகவே பாபா. இதில் நமக்கு பரம ஆனந்தத்தின் அனுபவம் ஏற்படும். இன்று முழு நாளும் சமர்ப்பண பாவனையை தனதாக்கி கொள்வோம். பாபாவிடம் என்னுடையது அனைத்தும் உன்னுடையது பாபா. எனது வீடு, எனது தொழில், எனது கடை அனைத்தும் உன்னுடையது பாபா. எனது குடும்பம், மனைவி, குழந்தைகள் அனைவரும் உங்களுடையவர்கள் என்று பாபாவிடம் உரையாடல் செய்வோம். அப்போது மிக நல்ல மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்படும். நானும் உன்னுடையவன் பாபா என்று நாம் கூறும் பொழுது பாபாவும் மேலிருந்து நானும் உன்னுடையவன், என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்று சப்தம் கொடுப்பார். மனம் பரம ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும். இதன் கூடவே இந்த உடலையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்வோம். இந்த உடல் உன்னுடையது பாபா. மீதமிருக்கின்ற நான் நிராகாரமான ஆத்மா. ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற மிக நல்ல பயிற்சி செய்வோம். இன்று முழு நாளும் நிராகார ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி ஒவ்வொரு மணி நேரத்திற்கு குறைந்ததிலும் குறைந்தது ஒரு முறை செய்வோம். அனைத்தும் உன்னுடையது பாபா என்ற குட் ஃபீலிங்கில் இருப்போம். ஓம் சாந்தி.